கையோடு கையோ பேசுதே. செய்தி என்ன பூக்களெல்லாம் தலாட்டுதடி சிக்கி முக்கி கல்லு ரெண்டும் முட்டிக்கொள்ள பாக்குதடி. கால பனி தூங்க ஒரு தூளி போல இலையாட ஓல பன ஓல அதில் காத்தும் குயிலும் எசப்பாட கண்ணோடு கண்ணோ சேருது கையோடு கையோ பேசுதே. ஆறு கவிதை புலமா இருக்கு வாத்தா. அம்மா வினோத் எங்க? அவன் இல்ல காலேஜுக்கு போயிட்டானே. காலேஜ்க்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவாச்சே. ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு காலையிலே போயிட்டாமா. சரிம்மா நான் அங்க போய் பாத்துக்கிறேன். சரிதா. சிங்கராசு மாமா. என்ன கவிதா மாமா சிங்கராசு வந்திருக்க, கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்ற. மாமா கூட பேச வெக்கமா? வெக்கப்பட்டுட்டாலும் நான் தான் உன்னை கட்டிக்க போறேன்ல. சரி நான் கட்டிக்கிறேன். ஆனா உங்களுக்கு உப்பு மூட்டை தூக்க தெரியுமா? உப்பு மூட்டையா? கட்டிக்கிறதுக்கும் உப்பு மூட்டைக்கும் என்ன சம்பந்தம்? சரி உப்பு மூட்டை தானே, தூக்கிட்டா போச்சு. உலகத்துல எல்லாருக்கும் காதல் வர்ற மாதிரி இந்த 3 கிறுக்குகளுக்கும் காதல் வந்திருக்கு. இது காதல் பண்ற லட்சணத்தை பாப்போம். ஏய் என்ன உள்ள ஞாயிற்றுக்கிழமை காலேஜுக்கு வந்திருக்க? உங்களால சைட் அடிக்கலாம்னு வந்திருக்கியா? வரலையாக்கும். வரலன்னா நாங்க 3 பேர் இருக்கோம்ல, எங்கல்ல ஒரு ஆளை லவ் பண்ணு. என்னவாப்ல சொல்றது கரெக்ட் தானே? என்னாச்சு தெரிச்சு விடுறீங்க? ஓ இவர் அவ்வளோ பெரிய ஆளா? அப்ப இனிமே இவர் தான் நம்ம ஆளு. கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோலம் கொண்டதோ கைகள் ஒன்றாக இணைந்ததா கவிதை பல பாட மலர்ந்ததோ கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோலம் கொண்டதோ கைகள் ஒன்றாக இணைந்ததா கவிதை பல பாட மலர்ந்ததோ. வசந்தங்களே வாழ்த்துங்களே வளர்ப்பிறையா வளருங்களே. நீங்க அதிகமா பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? போச்சுடா. பேசுங்க. ஏங்க வெக்கப்படுறீங்க? உங்க பேச்ச கேட்க எம்புட்டு ஆசையா இருக்கு தெரியுமா? அடி பாவி, என் பேச்ச கேட்க வேண்டி இம்புட்டு ஆசைப்படுறேன். நான் பேசாம இருக்கிற வரைக்கும் தாண்டி நம்ம காதல் செல்லும். பேசுங்க. நம்மள ஒரு முறையா பேச்ச கேட்க ஆசைப்படுறா. சத்தம் வராமல் இப்ப மட்டும் ஆசைப்போம். I love you. வெறும் காத்து தாங்க வருது. சொன்ன எங்க கேட்க போறா? பட்டா தான் தெரியும். நம்ம தலையெழுத்து சொல்றதான் சொல்றோம், கொஞ்சம் சத்தமாவே சொல்லுவோம். I love you.
கேட்கறா இல்லையே. எங்க தேடியும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? ஆ, வினோத். வினோத், உன்னை எங்க எல்லாம் வினோத், வினோத். நமக்கு ஒருத்தன சிக்கலையே. ஏய், இந்தா நில்லு. எனக்கு லவ் மூடு வந்துருச்சே, நீ லவ் பண்ணு. என்ன அப்படி பாக்குற? வீட்டுல வை வைங்க. அட, வீட்டுக்கு தான் பயப்படியா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய், எங்க போற? அது எப்படி டூயட் ஸ்டார்ட் ஆயிருச்சுல. பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் மாறேன். பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் மாறேன். தேனாய வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. தேனாய வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. இப்ப மட்டும் ஆத்தா அப்பங்கிட்ட கேட்க தோணாதே. அப்பனாவது ஆத்தாளாவது எங்க வாழ்க்கையிலும் குயிலு கூவிருச்சுல. ஏய், இங்க வர்றா. வெட்ட வெயில ஒத்த ரோசாட நிக்கிறேன். என்னாச்சு மாப்ள? கையில பூவோட நிக்கிற? என்ன மாப்பிள லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சாக்கும்? போடா, டூயட்டே முடிச்சு விட்டோம். சரி சரி, அவ வர கொஞ்சம் இடத்த காலி விடுங்கடா. வாழ்றா மாப்ள. டயானா, டயானா, யாரா நீ? நானே என் லவரை மறந்து தேடிக்கிட்டு இருக்கேன். டயானா கொய்யானா நிக்கிட்டு. என்னது லவ்வரை மறந்துட்டியா? வினோத், என்னாச்சு உனக்கு? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எனக்கு இப்படி ஒரு அழகனா? ஏய், அவன் பின்னாடியே வராண்டி. எனக்கு தெரியும், சும்மா வாடி. பாவண்டி, கொஞ்சம் பேசு. சரி சரி, நீ போ, நான் பேசிட்டு வரேன். தனியா கொஞ்சம் பேசணும். 3 மணிக்கு கிரவுண்டுக்கு வாங்க, அங்க பேசுவோம். கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோமோ? பரவாயில்ல, நம்ம ஆளு தானே. முன்னாடி போய் காத்திருந்தா தப்பு இல்லை. தேக பார்த்து மயங்கி தானே டக்குன்னு ஓகே பண்ணிட்டா. ஏன் நிறுத்திட்ட? கொடு. அங்க பாரு. ஒரு நிமிஷம். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா? அவன் பாஸ்டா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டான். உன்னையெல்லாம் லவ் பண்ணி தூ. அது எப்படி குறி தராம மூஞ்சி துப்பிட்டு போறாங்க? எங்களுக்கு லவ்வும் லாயக்கில்ல. சரி, நான் கட்டிக்கிறேன். ஆனா உங்களுக்கு உப்பு மூட்டை தூக்க தெரியுமா? கவிதா சொன்ன உப்பு மூட்டை இதானா? இத தூக்கி கவிதாவை கட்டுறோம். தம்பி, என்ன வேணும்பா?
ஆ தம்பி தம்பி யோ கிட்ட வந்தா கடிச்சு கொதறிடும். தம்பி கிட்ட போகாதே, கடிச்சு கொதறிமா. டேய் என்னடா பண்றீங்க? டோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயா அந்த தூக்கி விடுறோம்யா. தூக்கியா தூக்கியா. வாடாங்க. என்னடா அது? ஸ்டாப். கவிதா தான் உப்பு மூட்டை தூக்க தெரியுமான்னு கேட்டுச்சு. உட்கார வண்டியில. அந்த புள்ள உப்பு மூட்டை தூக்க சொல்லிச்சு, இந்த ஆள் கேட்டா அடிக்கிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வினோத் 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 நில்லுன்னு சொல்றேன்ல. ஏன் வினோத் என்னை பார்த்து ஒதுக்கி ஒதுக்கி போற? என்னாச்சு உனக்கு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? வா வந்து உட்காரு. ஏன் முந்தி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? கேக்குறேன்ல, ஒண்ணுமே பேச மாட்டற. நீ பேசாம இருக்கிறத நினைச்சா என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? இல்ல கவிதா, இந்த காதெல்லாம் விட்டுட்டு இனிமே நாம ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்ப்போம், சரியா? நம்ம 2 பேத்துக்கும் படிப்பு தான் முக்கியம். ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? எனக்கு இருக்கிறது 2 பேர் மட்டும்தான், எங்க மாமாவும் அத்தையும். அவங்க 2 பேரும் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஐ அப்பா, அங்கே பாரு கவிதா. உட்காரு வினோத், ஏன் பயப்படுற? இப்போ நீயே கேளு, ஏன் உப்பு மூட்டை தூக்க சொல்லிச்சு? பயமுறோம். கவிதா என்னம்மா இங்க உட்காந்துருக்க? தம்பி யாரு? உங்க கூட காலேஜில் படிக்கிற பையனாமா? ஆமா மாமா. சரி சீக்கிரம் வந்து சேருமா. எங்கிட்டுறா அவன்? எங்கிட்டு போனான்னு தெரியலையே. ஏன் அந்த இருக்கியா பாரு. ஆமாப்பா. ஏய் ஏன்டா இப்படி ஒத்தையில உட்காந்துருக்கவன்? ஆமா, அந்த 3 பேர் வந்து உன்னை கூட்டு போனாங்களே, ஆறவங்க? அவங்க எதுக்கு உன்னை கூட்டு போனாங்க? அவங்க உன்னை கூட்டிட்டு போனதுல இருந்தே நீ சரியில்லை வினோத். தனியாவே இருக்க, மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படியே நீ ஒரு மாதிரியாவே இருக்க. எங்க கிட்ட எதையோ மறைக்கிற நீ. இங்க பாரு, இது வரைக்கும் நீ எதையுமே எங்க கிட்ட மறைச்சதில்ல. நீ எப்ப மறைக்க ஆரம்பிச்சியோ இனிமே நமக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல. டேய் வாங்கடா போலாம். ஏய் சரி சொல்றேன், ஆனா நான் சொல்ல போற விஷயத்த கவிதா கிட்ட யாரும் சொல்லக்கூடாது.